நம்ம ஊர்லேயே பிக் பாஸை தான் ஒஸ்ட்டான ஷோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ஒஸ்ட்டான ஷோ இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஷோஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அரவிந்த். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பஹரேதர் பியார்கி அப்படின்னு ஒரு சீரியல் நம்ம வடக்கனுங்க எடுத்து வச்சுருக்காங்க. இதோட கான்செப்டே ரொம்ப கேவலமாக இருக்கும். ஹீரோவுக்கு வயசு 9, பொண்ணுக்கு வயசு 18. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வேறு சீரியல் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இந்த டைமில் நிறைய பேர் இதுக்கு ஆப்போசிட்டாக இதெல்லாம் தப்பு, சைல்டு மேரேஜ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும் இந்த ஷோ ஓனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரீசன் இருக்குங்க, இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, காரணம் இருக்குன்னு நிறைய முட்டு கொடுக்க பார்த்துருக்காங்க. ஆனால் இது சம்மந்தமாக ஆன்லைனில் ஒரு பெட்டிஷன் ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள்ஸ் வந்து இதுக்கு சிக்னேச்சர் போட்டு இது வேணாம், அந்த ஷோவை பேன் பண்ணுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வேற வழியே இல்லாமல் இந்த ஷோவை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்டோரி பிளாட்டை வச்சு ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பையனை வச்சு இந்த ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பிக் டோனர் ஷோ இது ரொம்ப கேவலமான ஷோனே சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்க குறையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு ஒரு காம்படிஷன் நடத்தி அவங்களுக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு செயல். அதை தான் இந்த ஷோ பண்ணிச்சு. கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களோட ஒரு கிட்னியை இன்னொரு கிட்னி தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு டொனேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிட்னின்னு சொல்லிட்டு ரொம்ப வியர்டான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஷோக்கு நிறைய எதிர்ப்பு வந்தாலுமே கிளைமேக்ஸ், அதாவது ஃபைனல்ஸில் ஜெயித்தவங்களுக்கு கிட்னி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா, அந்த கேண்டிடேட் வந்து கேன்சர் பேஷண்ட்டும் கிடையாது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண யாருமே வந்து கேண்டிடேட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி நமக்கே ஒரு உல்டாவான ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணால் கூட இதில் ஒரு நல்லதும் நடந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ஆர்கன் டொனேஷனுக்காக கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே தான். த க்ளோன் ஹை, அதாவது 2002 வந்த ஒரு அனிமேட்டட் காமெடி சீரீஸ்னே சொல்லலாம். இதில் உலகத்திலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான லீடர்ஸ் இருப்பாங்கள்ல, லீடர்ஸ், அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ், இவங்களாம் ஒரே ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் எடுத்திருப்பாங்க. இதில் நம்ம காந்தி ஐயா இருக்கார்ல, அவரை கொண்டு போய் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி காட்டி ஒரு மாதிரி காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிடிக்காத ஆளுங்க நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாங்க, இந்த ஷோவை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த டைமில் இந்த ஷோவை அப்போ ரிமூவ் பண்ணாங்க. 2023 திருப்பி ரீபூட் பண்ணி இந்த வருஷனை விட்டாங்க. அதில் வந்து காந்தி தாத்தா இருக்க மாட்டாப்புல. இந்த ஷோவோட நேம் ஹூ இஸ் யுவர் டாடி, உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்குற மாதிரி இது எவ்வளோ கேவலமான வார்த்தையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பண்ண ஷோ தான் இந்த ஹூ இஸ் யுவர் டாடி. இதில் என்னென்னா, ஆர்ஃபனேஜில் வளர்கிற குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்து அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஷோ கொண்டு வந்து விட்றாங்க. அவங்க அப்பாவை அந்த 7 பேரில் ஒரு ஆளாக நிற்க வச்சு இதில் யார் உங்கள் அப்பா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க அப்பா பேசுகிறது, சிரிக்கிறது, அதெல்லாம் வச்சு இங்கே கண்டுபிடிக்கணுமா. இதுக்கு நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டாக இதே மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்தது. இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு $1 lakh ப்ரைஸும், அதே மாதிரி ஒருவேளை தப்பாக சொல்லிட்டிங்கன்னா அதே $1 lakh யார் தப்பாக இருக்கிற அப்பா இருக்காங்களே அந்த அப்பாவுக்கு போய் சேருன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆர்ஃபனேஜ் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து இதை பேன் பண்ண சொல்லி நிறைய போராட்டம் பண்ணனால ஃபைனலாக இந்த ஷோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 1990 ரிலீஸ் ஆன சிட்காம் ஷோ தான் இந்த ஹெயில் ஹனி ஐ எம் ஹோம். ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டான்டா. அடால்ஃப் ஹிட்லரை ஒரு காமெடியான ஒரு கேரக்டராக வச்சு அவங்க ஒய்ஃபை நார்மலான ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி வச்சுட்டு பக்கத்து வீட்டிலேயே கொண்டு வந்து யூதர்களை வச்சு காமெடி பண்ணுறேன்ற பேரில் கழுத்துறதுருந்துருக்காங்க. அப்போ ஆடியன்ஸ் யாருக்கும் இந்த காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு டெலிகாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ஷோ மொத்தமாக பேன் பண்ணி விட்டாங்க. நான் பார்த்ததில் ரொம்ப கேவலமான ஒரு ஷோனே சொல்லுவேன். 2004 அமெரிக்காவில் ஃபாக்ஸ்ன்ற சேனலில் த ஸ்பேன் அப்படின்னு ஒரு ஷோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஊர் பிக் பாஸ் மாதிரி ஒரு 3 பொண்ணுங்க இல்லைனா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பொண்ணுங்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டு, டயட்டு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு 3 மாதம் அவங்கள புடின்னு பிடிச்சி சர்ஜரி முதற்கொண்டு, அதாவது மூக்கு, கண்ணு, காதுன்னு எதோ பண்ணி அழகுன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கு ஒரு ப்ரைஸும் கொடுத்து இவங்க பாராட்டு அது ஒரு பெருமையாக வேறு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பியூட்டினா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டர்ட்லாம் செட் பண்ணுறாங்களா, அழகுனா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தனால இந்த ஷோவை பேன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்த ஷோவில் எது கேவலமான ஷோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ டான்னு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் உங்கள் அரவிந்த். இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரவ் ஜோன்.